நமச்சிவாய. திருமந்திர ரகசியம் குழு நண்பர்களுக்கு வணக்கம். மனம் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு மிகச்சிறந்த இறை அனுபவம், இறை தரிசனம். சித்தர்கள் இன்றும் எங்களுடன் வாழுகிறார்கள் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய அத்தாட்சி. என் வாழ்க்கை இன்று நடந்த ஒரு அற்புதமான அனுபவம். அதை பகிர்கின்றேன், கேளுங்கள். இந்தியாவில் என்னுடைய கல்வி ஒன்றுக்காக வந்தேன். வந்த இடத்தில் சில நண்பர்களை சந்திக்கிற பாக்கியம் கிடைத்தது. நீண்ட நாள் என்னுடைய நண்பர், மிகச்சிறந்த ஒரு சங்கீத ஆசிரியர் சந்தோஷ் சுப்பிரமணியம் அவருடைய பெயர். அவரை சந்திப்பதற்காக இன்னைக்கு சேலம் புஷ் பண்ணி போட்டு அவரை சந்திப்பதற்காக இன்னைக்கு சேலம் வந்த இடத்துல திடீரென்று பெங்களூரில் ஒரு அம்மா இருக்கிறாங்க. எனக்கு நிறைய உதவிகளை எல்லாம் பல ஆலயங்கள் புனரமைப்புக்கு செய்தவர்கள். அவருடைய பேர் லலிதா அம்பாள். சிறந்த ஒரு சிவபக்தி அந்த அம்மா. அந்த அம்மாவை நான் சொன்ன அப்படி சேலம் வந்த நம்ம அவசரமாக நண்பர்களால் சந்திக்க, நாளைக்கு அவங்களை சந்திக்க வாரேன் என்று சொன்ன போது அந்த அம்மா அவருடைய நண்பர் ஒருவர் இங்கே இருக்கிறார். அவருடைய பேர் மணி முருகேசன் ஐயா அவர்கள். அவரிடம் சொல்ல போது அவர் உடனடியாக என்னை சந்திக்கணுமாம் என்று எங்கேன்னு தெரியா தேடி கண்டுபிடிச்சி இந்த இடத்துக்கு வந்த இடத்துல அவர் சொன்னார், இங்கே ஒரு அற்புதமான இடம் ஒன்று இருக்குது பக்கத்தில். அகத்தியர் பெருமான் தன்னுடைய கையாலே வடிவமைத்த ஸ்ரீசக்கரம். அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான அத்திரி மகரிஷி, மன்னிக்கணும் கபில மகரிஷி தவம் செய்த குகையெல்லாம் இருக்குது. இங்கே போயிட்டு வாங்க, அங்கே ஒரு மிகச்சிறந்த குருக்கள் இருக்க, நல்ல மனிதர் என்று சொன்னார். சரி என்று சொல்லி என்னுடைய நண்பர்கிட்ட கேட்க அவர் மோட்டர் பைக்கில் ஏற்றிட்டு போனாருங்க. சாதாரண ஒரு பையன் மாதிரி ட்ரௌசரோடு தாங்க போனேன். போனோடனே அந்த இடத்துக்கு போய் அர்ச்சனை பண்ணி இப்படி நான் ஒன்றும் சொல்லலை, அப்படி ஸ்ரீலங்காருந்து வந்தேன்னு சொல்லி அர்ச்சனை பண்ணி வணங்கும் போது அந்த இடத்துக்கு போனோடனே ஒரு ஈர்ப்பு. அந்த வீடியோவை இன்னும் கொஞ்சம் இதில் பதிவிடுறேன், அந்த வீடியோவை பாருங்கள். அகத்தியர் தன்னை கையால் வடிவமைத்த ஸ்ரீசக்கரம். பொதிகைமலை நோக்கி அகத்தியர் வரும்போது, வடநாட்டிலிருந்து தென்னிலங்கை வந்தபோது அந்த இடத்துல தான் அகத்தியர் ஸ்ரீவித்யா உபாசனை செய்து தன்னை கையால் பிரதிஷ்டை செய்த மிகப்பெரிய ஒரு ஸ்ரீசக்கரம் இருக்குது. அங்கே 5 சித்தர்மார் வாழ்ந்திருக்கார்கள். அகத்தியர், புலிப்பாணி மகரிஷி, போகர், கபில மகரிஷி, இன்னொருடைய பெயர் சொன்னார் அந்த குருக்கள், மறந்து போயிட்டேன். இவங்க 5 பேரும் அந்த இடத்துல தவம் பண்ணியிருக்காங்க. பல வருஷம் தவம் கைகூடாதவங்களாம் அந்த குகையில் போய் ஒரு 10 நிமிஷம் உட்காந்தாலே தியானம் வரும். தான் அந்த இடத்துல வரலாறு. எல்லா இடத்துல கல்வெட்டாக செதுக்கி இருக்கிறார்கள். இப்போ அந்த இடத்துல போன உடனே என்ன அறியாமல் ஏதோ ஒரு வித்தியாசமான ஈர்ப்பு. அந்த ஐயர் தீபாராதனை செய்ததுக்கப்புறம் எனக்கு பெரிய என்னன்னே தெரியாது, அந்த ஸ்ரீசக்கரத்துலேருந்து மாலை எடுத்து என்னுடைய கழுத்துலையும் என்னுடைய நண்பர்கள் கழுத்துலையும் ஒரு மாலை போட்டு நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணார். அதை பண்ணி முடிய அந்த அம்மா சொன்னாங்க, சிலருக்கு அனுமதி கிடைச்சா அதுக்கு மேலுக்கு அந்த ஆலயத்தை பராமரிக்கிற ஒரு பெரிய குருக்கள் இருக்கார், அதை கேட்டு பாருங்கள், அவர் விட்டாருன்னா அகத்தியருடைய பாதம் அங்கே இருக்குன்னு. இப்போ நான் அந்த குருக்கிட்ட சொன்னேன், அப்படி அகத்தியருடைய பாதத்தை பார்க்க ஆசையாக இருக்கு ஐயான்னு. ஐயா சரின்னு சொன்னார். இப்போ கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல ருத்ரன் ஜபிக்கணும் போன ருத்ர பாராயணம் ஒன்று, சாமவேதம் ஒரு 5 நிமிஷம் எழுப்பினேன் என்னோட குரலில். எழுப்ப முடியாது, மேலே கூட்டிகிட்டு போய் அந்த கதவை திறந்து விட்டு அகத்தியருடைய பாதத்தில் போய் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்க, எவ்வளோ நேரம் வேணும்னாலும் செய்யுங்கன்னாரு. இப்போ நான் போய் இருக்கும்போது என்னுடைய நண்பர் மிகச்சிறந்த சங்கீத குரலோ ஒரு பதிகம் பாட அழுக வந்துருச்சு. நம்பி கெட்டவர் எவர் ஐயான்னு சங்கீதம் படித்தவர்களுக்கு தெரியும். மயிலை கபாலீஸ்வரரை பார்த்து முத்துசுவாமி தீட்சிதர் பாடின பாடல் ஹிந்தோள ராகத்தில் கண்ணெல்லாம் உண்மையிலே கலங்கிருச்சு. நான் பாடும்போது அவ்வளோ ஒரு வித்தியாசமான ஒரு சிறந்த தேவாரங்கள் அந்த தம்பிக்கு அவ்வளோ தெரியாது. சங்கீதத்தில் பதிகங்கள் எல்லாம் அப்படி உருகி பாடுவார். அவ்வளோ நல்லா பாடினேன். நான் அப்படி பாட்டு சமீபத்தில் இங்கே நண்பர்கள் வட்டாரத்தில் கேட்டதில்லை. அதை ரெக்கார்ட் பண்ண முடியலைன்னு இன்னொரு கவலை. இப்போ பாடி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஐயா எங்களை கூப்பிட்டு கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பையன் ஒன்று கொண்டு வந்தார். 2 பேருக்கும் கொண்டு வந்து எல்லா பிரசாதங்களும் போட்டு. நான் திருமூலருடைய பக்தர், அடியவர்னு சத்தியமாக அவருக்கு தெரியாதுங்க. அவர் அகத்தியரை பின்பற்றவர். அகத்தியர் அவருக்குள்ளே பேசுகிறார். நிச்சயமாக நான் புரிந்து கொண்டேன், அவர் சாதாரண ஆள் இல்லைன்னு. அவர் சொன்னார், திருமூலர் பெருமான் தான், திருமூலர் தான் உங்களுக்கு கொடுக்க சொல்கிறான்னு சொல்லி ருத்ராட்ச மாலை, அந்த மாலை அதுகளே பல ஆயிரம் விலை வருங்க. ஒரு நீல ஸ்படிக மாலை, கையில் ஸ்படிக கடிகாரம் எல்லாம் கொண்டு வந்து எனக்கு என்னுடைய நண்பருக்கு அணிவிச்சு விட்டு சித்தருடைய படங்கள் எல்லாம் அந்த வரலாறு எல்லாம் கொடுத்து அவர் ஆசீர்வதிச்சார். நிச்சயம் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு செய்தவர் ஒரு வேண்டுகோள் விட்டார். இந்த இடத்துல
சித்தர்கள் ஒரு யாகம் பண்ண சொல்கிறாங்க, நீங்கள் செய்யணும்னு கேட்டார். நிச்சயம் அடுத்த முறை வரும்போது நான் செய்வேன் என்று வாக்கு கொடுத்தேன். என்னோட நண்பருக்கு ஒன்று சொன்னார், இந்த இடத்துல நீ வந்து பதிகங்கள் பாட வேண்டும், உன்னை எங்கேயோ சித்தர்கள் வைப்பார்கள் என்று. எனக்கு பெரிய ஆச்சரியங்க, என்ன நடக்குதுன்னு தெரியும். எங்கே போனாலும் வளமையாக ஏதோ ஒரு சித்தருடைய காட்சி, ஒரு தரிசனம் கிடைக்கும், சாதாரண விஷயங்க. ஆனால் இந்த இடத்தில் இன்றும் சித்தர்கள் வாழுகிறார்கள். எவ்வளோ பேர் சேலத்தில் இருக்கீங்க, அதை சுற்றி இருக்கிறவங்க தயவு செய்து ஊத்துமலை என்கின்ற இடம், இது சேலத்தில் இருக்குது, அங்கே தான் இந்த இடம் இருக்குது. தயவு செய்து அந்த ஊத்துமலை முருகனாலயத்துக்கு போங்க, அங்கே இருக்கிற அந்த குகைக்கு போங்க. அகத்தியர் தன் கைப்பட பூஜை பண்ண அந்த ஸ்ரீ சக்கரத்தில் கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பண்ணுங்க. நிச்சயம் அந்த ஐயாட்ட கேளுங்க, அனுமதி இருந்தால். அகத்தியர் நேரடியாக தன்னுடைய பாதம் அங்கே இருக்குது, அதை தரிசிக்கலாம். நண்பனுக்கு பக்தி எதுவுமே பெருசாக கிடையாது, அவன் இந்தளவு வந்தது கிடையாது. எனக்கு அவரே தன்னுடைய வாய் விட்டு ஒரு விஷயத்தை சொன்னார், நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த பாதத்தை கிட்ட போகையா போகடா, என்ற கை அப்படியே எடுத்துகிட்டு போகுது, என்னவோ செய்யுது. என்ன நிச்சயமாக ஒரு பெரிய அற்புதம். இன்றும் சித்தர்கள் வாழுகிறார்கள். உருகி பிரார்த்தனை செய்யுங்கள். சித்தர்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மை ஆட்கொள்கிறார்கள். காகபுஜுண்ட தலையாட்டி சித்தரையாவுடைய வாக்கு, 4 வேதங்கள் கூட பொய்யாகலாம் கலியுகத்தில், நான் சித்தர்களின் வார்த்தை ஒருபோதும் பொய்யாகாது. தெய்வத்தின் குரல் கூட தாமதிக்குவான் கலியுகத்தில், ஆனால் சித்தர்களின் குரல் ஒருபோதும் தாமதிக்காது. இதுக்கு எது சாட்சி வேணுமா? நான் இருக்கிறேனுங்க. கூப்பிட்டவுடன் சித்தர்கள் ஓடி வருகிறார்கள். நம்ம நினைச்சாலே அவங்க வராங்க. அவங்களுக்கு அவ்வளவு கருணை. நிச்சயம் ஒன்றுமே தேவையில்லைங்க, உட்கார்ந்த இடத்துல இருந்து அகத்தியரோ போகிறோ மனம் விட்டு 5 நிமிஷம் கும்பிடுங்க, பெரிய மாற்றம் கிடைக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க, வார்த்தை வரவில்லை, மிக மிக மகிழ்ச்சி, சந்தோஷமா இருக்கு. இதை விட வேறு என்ன வேணும்? அகத்தியர் பெருமான், போக பெருமான் நிச்சயமா உணர்ந்த அந்த இடத்துல எல்லாரும் ஆசீர்வதித்தது. நம் நண்பர்கள், குழு அன்பர்கள் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ண, நம் திருமந்திர ரகசியம் குழுவிலே எல்லா இடத்தையும் பகிர்கிறேன். நீ செல்லுகின்ற இடமெல்லாம் நிச்சயம் இந்த இடத்தை சுற்றி இருப்பவர்கள் தயவு செய்து இந்த இடத்துக்கு ஒரு தடவை போங்க, என்னுடைய வேண்டுகோள். சேலம் வந்தா ஊத்துமலை என்று இருக்கு, அந்த இடத்துல போய் அந்த முருகனை வழிபடுங்க. சித்தர்கள் எல்லாரும் வழிபட்ட இடம். அடுத்தது அந்த குகையில போய் கொஞ்ச நேரம் உட்காருங்க. அகத்தியர் பூஜை செய்த ஸ்ரீசக்கரத்தில் போய் ஒரு வழிபாடு பண்ணுங்க. தயவு செய்து அந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்காருங்க. தியானம் எல்லாமே கை கூடும், தவம் வாசி எல்லாம். சித்தர்கள் நினைச்சா ஒரு செகண்ட் போதுங்க. தயவு செய்து என்னுடைய வேண்டுகோள். நன்றி, நமச்சிவாய. தெய்வ வடிவம் நிறைஞ்சில் மந்திரமெல்லாம் மகனெல்லாம் தரும் என்பவருக்கே கணம் தரும். உங்கள் அபிராமி கிடைக்கின்ற ஆத்தாளங்கள் அபிராமி வள்ளி அண்டமெல்லாம் பொத்தாலே மாதரம் போல் நிறுத்தாலே உயிரிடங்க காத்தாலே அங்கே இதில் பாசாங்க உள்ளாங்க சேர்த்தாலே முக்கிய தொழுவாக்கு திங்களையே ஓம் சர்வமங்கள மாங்கல்யே முருகன் கோயில் பாருங்க.
நமச்சிவாய சிவசங்கரா